டைட்டான டைட் வச்சுக்கணும். இப்போ கீழே உள்ளது ஒரு ஸ்க்ரூ எடுத்து போடணும். கரெக்டாக மாட்டிட்டு சேர்க்காதான் செக் பண்ணிட்டு நம்ம வந்து கனெக்ஷன் கொடுக்கணும். எல்லாம் மாட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கனெக்ஷன் கொடுக்கணும். அது பவர் ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டு லூப் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. டைரெக்டாக கூட லூப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது ரெண்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணிட்டு இந்த சுவிட்சை மேலே கொடுக்கணும். மேலே நல்லா லூஸ் பண்ணிவிட்டு நம்ம மேலே கொடுக்கணும். மேலே கொடுத்துட்டு நல்லா டைட் வச்சிடணும். பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டைட் வைக்கணும்னு. ஓவராக டைட் வச்சாலும் பிளாஸ்டிக்கு உடஞ்சிரும் கீழே உள்ளது. இப்போ நெட்டு தனியாக வந்தோம். அப்புறமேல இப்போ வந்து நம்ம வந்து ஜாக்கெட்லேருந்து ஒரு ஒயர் எடுத்து அதில் கீழே டைட் பண்ணணும். கீழே டைட் பண்ணணும். அதெல்லாம் நல்லா டைட் பண்ணணும். ரெண்டுமே நல்லா பக்காவாக டைட்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். முடிஞ்சுன்னா பக்கத்தில் உள்ளதையும் எடுத்து டைட்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். நான் செக் பண்ணலை, நல்லாயிருக்கு. அதனால் இப்போ வந்து நம்ம வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா எல்லா கனெக்ஷனும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம வந்து மாட்டிடணும். கரண்டு தான் செக் பண்ணணும். டெஸ்டர் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள், கரண்டு கரெக்டாக இருக்கா என்னன்னு. ஆன் பண்ணிட்டு ஆனால் டெஸ்டர் இருந்தால் தான் கரண்டு இல்லை கை வைக்கணும். போர்டில் கரண்டு இருக்கா என்னன்னு செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு நம்ம வந்து அப்படியே தூக்கி மாட்ட போகிறோம். ஒயர் எதுவும் வெளியே தெரியக்கூடாது. கொஞ்சம் மெயினாக ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து மாட்டிக்கலாம். பிரச்சனை இல்லை. ஆன் பண்ணி வச்சு மாட்டணும்னு தேவையில்லை. மாட்டிட்டு